அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள குரூப் 2 பிரிலிமினரி தேர்வுக்கு காஞ்சி எக்ஸலண்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் மூலமாக ஒரு டெஸ்ட் சீரிஸை நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் வருகின்ற 22ஆம் தேதி நடத்த உள்ளோம், திட்டமிட்டிருக்கிறோம். அதே போல் மொத்தம் எத்தனை தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 தேர்வுகள் இருக்கும். இந்த 43 தேர்வுகளும் வாரத்திற்கு 3 தேர்வுகள் வீதம் 43 தேர்வுகளை நம்ம நடத்த போகிறோம். இந்த தேர்வில் மிக பிரதானமாக எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலம் இரண்டுக்குமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு 90க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கட் ஆஃப் பக்கம் நெருங்கி வர முடியும். எனவே இந்த பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்தை 3 செக்மெண்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறோம். முதல் செக்மெண்ட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலம். அதாவது 6ஆம் வகுப்பு ஒரு தேர்வு, 7ஆம் வகுப்பு ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்பு ஒரு தேர்வு, இப்படி 10ஆம் வகுப்பு வரை தமிழையும் சைமல்டேனியஸாக இங்கிலீஷையும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இரண்டாவது செக்மெண்ட்டில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழையும் இங்கிலீஷையும் அதே இரண்டாவது செக்மெண்ட்டில் இரண்டையும் சைமல்டேனியஸாக கொண்டு போக போகிறோம். மூணாவது செக்மெண்ட்டில் நம்ம கடந்த தேர்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் கல்வி புத்தகத்திலிருந்து நிறைய வினாக்கள் இடம்பெற்றிருக்குது. அதனால் பழைய சமச்சீர் கல்வியும் நம்ம இங்கே படிக்கணும் என்ற நோக்கத்துக்காக மூன்றாவது செக்மெண்ட்டு பழைய சமச்சீர் கல்வி 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இந்த பாடத்திட்டங்களை மட்டும் அதில் ஒரு தேர்வாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இது மூன்றாவது செக்மெண்ட்டு. இதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து பார்ட் ஏ என்று சொல்லக்கூடிய இலக்கணம் அப்படின்றத ஒரு தலைப்பில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ இலக்கணம் மட்டும்தான் நடத்துமானா அதே போல் ஆங்கிலத்துக்கு கிராமர் மட்டுமே ஒன்று தனியாக கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்படி தமிழுக்கு ரொம்ப பிரதானமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த தேர்வில். அதுக்கு அடுத்தபடியாக பொது அறிவுக்கு வருவோம். பொது அறிவில் மொத்தம் 10 யூனிட் இருக்குதுங்க. சயின்ஸில் தொடங்கி மேக்ஸ் வரை நமக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்குது. இந்த தேர்வை எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கக்கூடிய சப் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னாக்கல அதில் சப் டாபிக் 6 இருக்குது. அப்போது இந்த 6 சப் டாப்பிக்கும் நாம் எப்படி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம்னா 2 சப் டாப்பிக்காக ஒவ்வொரு தேர்வாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ பாலிட்டியில் எத்தனை தேர்வுகள் வரும்? 6 தேர்வுகள் வரும். அதே போல் 8th யூனிட்டில் ஒரு 7 சப் டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு 2 தேர்வுகளாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். சரி, அடுத்து 9th யூனிட் இருக்குது. 9th யூனிட்டில் பல சப் டாபிக் இருக்குது. அதுலேயும் 2 அல்லது 3 சப் டாப்பிக்கு சேர்ந்து ஒரு டெஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இதோட இந்த ஒவ்வொரு யூனிட்லையும் இந்த மாதிரி சப் டாப்பிக்காக ஒவ்வொரு தேர்வுகளை வைக்கிறப்ப கூடவே நம்ம மேக்ஸை கூடவே வச்சிடும். இப்போ ஆவரேஜ் ஒரு டாப்பிக்கை அது மெர்ஜ் பண்ணிவிடுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்து ஒரு தேர்வில் நம்ம மெர்ஜ் பண்ணிடுவோம். அடுத்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஒரு மெர்ஜர் பண்ணிடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதே மாதிரி மெர்ஜ் பண்ணிடுவோம். இப்படி நீங்கள் பொது அறிவை யூனிட் வைஸாக எழுதிட்டு வரும்போது நீங்கள் மேக்ஸும் கூடவே எழுதிட்டு வந்துடுவீங்க. அப்படி உங்களை எல்லா விதத்திலையும் முழுமையான மதிப்பெண் பெறும் வகையில் இந்த தேர்வு நம்ம சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறோம். இந்த தேர்வு பற்றிய மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நீங்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதை விவரத்தை கேட்டுக்கலாம். மறக்காதீங்க, வரக்கூடிய சனிக்கிழமை 22ஆம் தேதி இந்த தேர்வு நடைபெறுது. இந்த தேர்வை முழுமையாக பயன்படுத்திக்கங்க. வருகின்ற குரூப் 2 ப்ரிலிமினரியை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குரூப் 4க்கு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. எல்லாரும் மேக்ஸிமம் எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 145 to 155 வரை தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கிறாங்க. 165 எபோவ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் யாரெல்லாம் 145லேருந்து 155 வரை பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த குரூப் 2 தேர்வை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேர்வுக்கு நடந்து முடிந்த குரூப் 2 இல்லை குரூப் 4 தேர்வில் கட் ஆஃப் நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம்? ஒரு 165 எடுத்திருந்தால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 170 எடுத்திருந்தால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ வேக்கண்ட்டுக்கு அவ்வளோ நம்ம கட் ஆஃப் சொல்கிறோம்? 6000 சில்லற போஸ்ட்டுக்கு நம்ம அவ்வளோ கட் ஆஃப் சொல்கிறோம். இங்கே குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2000 வேக்கண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ எவ்வளோ பேர் ப்ரிலிமினரிக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படி இல்லை மெயின்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 10 என்ற விதத்தில் 1:10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 போஸ்ட்டுக்கு 20,000 பேர் வருவாங்க. அப்போ 20,000 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் குறைஞ்சி தான் வரும். அப்போது ஒரு 145 கொஷின் போட்டாவே நமக்கு குரூப் 2 மெயின் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே நீங்கள் இந்த கடந்த குரூப் 4 தேர்வில் 145லேருந்து 155 போட்டிருந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நிறைய பேர் சரியாக பண்ணலை அப்படின்னு வருத்தப்பட்டு அப்படியே துவங்கி வீட்டோடு இருக்கிறாங்க. அப்படி வருத்தப்பட தேவையில்லை. நம்மளுடைய வேலை அதோடய நின்று விடக்கூடாது. அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நம்ம நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். ஏன்னா அரசு பணி என்பது
என்பது ரொம்ப பிரதான பணி. அதை வாங்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்காக நான் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி உழைச்சா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அதனால் வரக்கூடிய குரூப் 2 தேர்வை சிறப்பாக எழுதணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நம்ம பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த டெஸ்ட் சீரீஸை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் சீரீஸ் தொடர்பாக மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும்னா மேலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டுங்க. அனைவரும் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.